ப்ளூ ஸ்கை கதைகள்ல இன்னைக்கு நாம பார்க்க போற சிறுகதையோட தலைப்பு ஒசந்தவன். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒசந்தவன் 1970களில் தமிழ்நாட்டின் ஒரு குக்கிராமம் வறுமையின் கோரப்பிடியில சிக்கி தவித்தது. வானம் பார்த்த பூமியில மழை பொய்த்து போனதால் விவசாயம் செழிப்பற்று போனது. எங்கு பார்த்தாலும் காய்ந்த பயிர்களும் வறண்ட நிலங்களும் தான். குடிநீர் தட்டுப்பாடு தலைவிரித்தாடியது. சில நேரங்களில் ஒரு குடம் தண்ணீருக்காக பல மைல்கள் நடந்தே செல்ல வேண்டியிருந்தது. கிராமத்தில் பெரும்பாலான குடும்பங்கள் அன்றாட உணவுக்கே அல்லாடின. கூலி வேலைகளும் அரிதாகவே கிடைத்தன. கிடைத்த சொற்ப வருமானமும் அத்தியாவசிய தேவைகளுக்கே போதுமானதாக இல்லை. பல குடும்பங்களில் ஒருவேளை உணவு என்பது எப்போதாவது கிடைக்கும் வரப்பிரசாதமாக இருந்தது. ஒசந்தவன் 6.5 அடி உயரத்துடன் சுத்தமாக படிப்பறிவில்லாதவன். பள்ளிக்கூடத்துக்கே அவன் போவதற்கு காரணம் 2 தான். காமராஜர் ஐயா பள்ளிக்கூடம் வரும் பிள்ளைகளுக்கு போட்ட கோதுமை உப்புமா வண்டியில் வரும். ஒற்றை ஆளா அதை இறக்கி கொண்டு போய் வைப்பான். இன்னொன்று, கனமழை காலத்தில் கூரை ஒழுகும். வீட்டிலிருந்து தப்பி பள்ளிக்கூட கட்டிடத்தின் பாதுகாப்பான அடைக்கலம். அறுவடை காலத்தில் அவனுக்கு கிராக்கி அதிகம். நெல் கட்டுகளையோ எள்ளு கட்டுகளையோ மாட்டு வண்டியில் அலேக்காக தூக்கி போடும் அவனது திறமைக்கு ஈடு இணை கிடையாது. பனங்கள்ளோ தென்னங்கள்ளோ ரப்பர் குடத்தில் 3/4 குடம் குடிப்பது அவனுக்கு சர்வசாதாரணம். ஏரியில் பிடிக்கும் கட்லா மீனை வாசலில் உள்ள செடியிலிருந்து 10 பச்சை மிளகாய், உப்பு, சீரகம், மிளகு சேர்த்து அம்மியில் அரைத்து அந்த மசாலாவை மீனில் தடவி தோசைக்கல்லில் போட்டு வேக வைப்பாள் அவன் மகள் ஜோதி. ஜோதிதான் அவனுக்கு ஒரே உறவு. வேறு சொந்த பந்தம் என்று யாரும் இல்லை. அதனாலேயே கல்யாண வயது வந்தும் மாப்பிள்ளை பிடிக்கவில்லை என்று காரணம் சொல்லி தள்ளி போடுவாள். ஒசந்தவனுக்கு 3 லட்சியங்கள். மகளுக்கு கல்யாணம் செய்வது, கால்களை நீட்டி படுக்க 8 அடி நீளத்தில் ஒரு கட்டில், 1 குடம் கள்ளு, கட்லா மீன், கோதுமை உப்புமா. இவ்வளவுதான் அவன் ஆசைகள். வழக்கம் போல ஜோதியை பெண் பார்க்க வந்திருந்தார்கள். மாப்பிள்ளையை விட மாப்பிள்ளையின் ஊர் ஒசந்தவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. காரணம், அந்த ஊர் தென்னை மரத்து கள்ளு மிகவும் சுவையாகவும் அருமையாகவும் இருக்கும். ஆனால் ஜோதி அப்பாவை விட்டு தனியே பிரிய மனமில்லாமல் வழக்கம் போல மாப்பிள்ளை பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டாள். இதனால் ஒசந்தவன் மகளிடம் கோபித்துக் கொண்டு பேசுவதும் இல்லை, சாப்பிடுவதும் இல்லை. ஜோதி கடுமையாக திட்டி கூட பார்த்தாள். ஆனால் ஒசந்தவன் சாப்பிடவில்லை. கோபமாக வெளியே கிளம்பி போனாள் ஜோதி. இதை எதையும் கண்டுகொள்ளாமல் ஒசந்தவன் வீட்டின் முன் இருந்த பூவரச மரத்தடியில் அந்த சின்ன கட்டிலில் பாதிக்கால் வெளியே தொங்கியபடி படுத்திருந்தான். ஜோதி கையில் கட்லா மீனும் கள்ளு களையமுமாக வந்தாள். விறுவிறுவென சமைத்தாள். ஆவி பறக்க சுட சுட மசாலா தடவிய வறுத்த மீனையும் பள்ளிக்கூட கோதுமை உப்மாவையும் கள்ளு களையத்தையும் பக்கத்தில் வைத்துவிட்டு சாப்பிடு என்று சொல்லிவிட்டு வேலைக்கு போய்விட்டாள். சாயங்காலம் திரும்பி வந்து ஜோதி பார்க்கிறாள். வறுத்த மீனும் கள்ளு களையமும் காய்ந்து போய் எறும்புகள் மொய்த்து கொண்டிருக்கின்றன. பார்த்தவளுக்கு கோபம் தலைக்கேற, எப்போ உன்னை அனாதையா விட்டுட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக சொல்றியா என கத்தினாள். அப்போது ஒசந்தவன், நான் சீக்கிரம் செத்து போனா பண்ணிப்பியா என்று கேட்க, அதை கேட்டு அழுகிறாள் ஜோதி. அவள் மகளாக இருந்து அழுவதை விட தாயாக இருந்து அழுகிறாள். ஒசந்தவன் ஜோதியை சமாதானப்படுத்தி கல்யாணத்திற்கு சம்மதிக்க வைக்கிறான். காய்ந்து போன மீனையும் கள்ளையும் சந்தோஷமாக சாப்பிடுகிறான்.
வீட்டின் உள்ளே அடுப்பங்கரையின் மண் தரையை தோண்டுகிறான். சுருட்டி வைத்திருந்த ஜவுத்தாள் கட்டை எடுத்து பிரித்து பார்க்கிறான். 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாயுமாக 190 ரூபாய் கட்டாக இருக்கிறது. மகளின் கல்யாணத்திற்கு மகளுக்கே தெரியாமல் சேர்த்து வைத்ததை எண்ணி பார்த்து, 1/4 பவுனு தோடு, 1/2 பவுனு தாலி எடுத்துடலாம் என தனக்குத்தானே சொல்லி சந்தோஷமாகிறான். இது தெரிந்ததும் ஜோதி அப்பனை பெருமையாக பார்க்கிறாள். கல்யாண வேலைகள் தடபுடலாக நடக்கின்றன. கல்யாணமும் முடிந்து புருஷன் வீட்டிற்கு ஜோதி போய்விடுகிறாள். தன்னை ஒரு தாயின் இடத்திலிருந்து திட்டிக்கொண்டே இருந்த மகள் இல்லாமல் வீடு மயானமாக கிடந்தது. இனிதான் வசந்தவன் வாழ்க்கையிலிருந்து அவனுக்கு பிடித்தமானவை ஒவ்வொன்றாக போகின்றன. புதிதாக வந்த அரசாங்கம் கோதுமை உப்புமா போட முடியாது, தற்காலிகமாக நிறுத்திவிட்டோம் என்று அறிவித்தது. வசந்தவனுக்கு அது ஒரு பேரிடியாக இருந்தது. பள்ளிக்கூடத்திற்கு போவதற்கான ஒரே காரணம் காணாமல் போனது. அவனது பால்யகால நினைவுகளும் பசியை ஆற்றிய அந்த சுவையும் இனி இல்லை. கள்ளு, போதைப்பொருள் இரக்கத் தடை என்று அரசாங்கம் அறிவித்தது. அதற்கு பதிலாக சீமை சரக்கை கொண்டு வந்தார்கள். வசந்தவனின் உற்சாக பானமான அவனது தினசரி சந்தோஷங்களில் ஒன்றான கள்ளு தடைப்பட்டது. அவனது இதயத்தில் இன்னொரு ஆணி. ஆரம்பத்தில் சீமை சரக்கை தொட மறுத்தான். ஆனால் நாளடைவில் அந்த பழைய நினைவுகளை மறக்க அவன் சீமை சரக்குக்கு அடிமையானான். அதன் கசப்பும் அது தரும் மயக்கமும் அவனது வெறுமையை மேலும் அதிகரித்தன. ஏரியை ஊர் பஞ்சாயத்து ஏலம் விட்டது. இனி யாரும் மீன் பிடிக்கக்கூடாது என்றார்கள். ஜோதி சமைக்கும் கட்லா மீன் வசந்தவனின் இஷ்டமான உணவு. அதையும் இழக்கிறான். அவனது வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் வறண்டு போனது. உணவு, பானம், பிடித்தமான மகள் என ஒவ்வொன்றாய் அவன் வாழ்க்கையிலிருந்து பறிபோயின. சீமை சரக்கின் பிடியில் சிக்கிய வசந்தவன் பழைய மிடுக்கும் தெம்பும் இல்லாமல் தளர்ந்து தள்ளாடியபடி திரிந்தான். ஊர் மக்களும் அவனது நிலையை பார்த்து பரிதாபப்பட்டனர். ஒரு நாள் அவனது உயரத்தை கண்டு வியந்தவர்கள் இப்போது அவனை பார்த்து பெருமூச்சு விட்டனர். சீமை சரக்கின் பிடியிலிருந்து மீள முடியாமல் தவித்தவன் தனக்கான உலகத்தை, தனக்கான சந்தோஷங்களை இழந்து மெல்ல மெல்ல தன்னை தொலைத்தான். நாட்கள் உருண்டோடின. வசந்தவன் முற்றிலும் மாறிப்போனான். அவனது கம்பீரமான உயரம் தள்ளாட்டத்தில் கரைந்தது. உடல் மெலிந்து கண்கள் குழி விழுந்து அவன் பழைய வசந்தவன் இல்லை. சீமை சரக்கின் போதை அவனை ஆட்டி படைத்தது. முன்பு அவன் தூக்கி போட்ட நெல் கட்டுகளைப் போலவே இப்போது அவன் தனது வாழ்வின் பாரத்தை தூக்க முடியாமல் திணறினான். அவன் குடித்த ஒவ்வொரு துளி சீமை சரக்கும் அவன் வாழ்க்கையை சீரழித்தது. ஜோதி தொலைதூரத்தில் அவனுக்காக வருந்துவாள் என்பது கூட அவனால் யோசிக்க முடியவில்லை. திடீரென ஒரு நாள் கோடை மழை கொட்டியது. ஊரே குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தது. வசந்தவனின் கூரை வீடு மீண்டும் ஒழுக ஆரம்பித்தது. அந்த சிறு குடிசை அவனது ஏக்கங்களைப் போலவே கண்ணீர் விட்டது. குளிரிலும் பசியிலும் நடுங்கிய வசந்தவன் தனது வழக்கமான அடைக்கலத்தை தேடி பள்ளிக்கூடத்தை நோக்கி நடந்தான். அவன் மனதில் தன் மகள் ஜோதி சமைத்து போட்ட கட்லா மீனும் கோதுமை உப்புமாவின் வாசனையும் மீண்டும் வந்து போனது. ஒரு காலத்தில் தன் பசியை போக்கிய பள்ளிக்கூடம் இப்போது வெறுமையாக கிடந்தது. கோதுமை உப்புமா திட்டமும் நிறுத்தப்பட்டு விட்டது. கதவுகள் மூடியிருந்தன. அவன்
அந்த வராண்டாவின் ஒரு மூலையில் சுருண்டு படுத்தான். அங்கே அவனுக்கு ஆறுதலாய் எந்த பாதுகாப்பும் இல்லை. வெறும் தனிமை மட்டுமே அவனுக்கு துணையாக இருந்தது. அவன் கண்களை மூடினான். ஜோதியின் சிரித்த முகம், கட்லா மீன் வாசனை, கள்ளின் போதை, ஒரு 8 அடி கட்டிலின் கனவு, இவை அனைத்தும் அவனது மனதில் ஓடின. அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. ஜோதி என்று அவன் மனம் கத்தியது. அவன் உடல் நடுங்கியது. பசி, குளிர், தனிமை மற்றும் கடந்த காலத்தின் இனிமையான நினைவுகள் அவனை வாட்டின. அவன் மெல்ல மெல்ல தனது உயிரை தொலைத்தான். அதிகாலை மழை நின்றது. வெளிச்சம் பரவத் தொடங்கியது. ஊர் மக்கள் பள்ளிக்கூடத்தின் பக்கம் வந்தனர். வராண்டாவில் சுருண்டு கிடந்த வசந்தவனை கண்டனர். அவனது முகத்தில் ஒருவித அமைதி. ஆனால் அவன் உயிரற்றுப் போயிருந்தான். அவனது நீண்ட கால்கள் எந்த கட்டிலிலும் நீட்டி படுக்காததால் வளைந்து கிடந்தன. அவன் தன் வாழ்நாள் முழுவதும் கண்ட 8 அடி கட்டில் ஒருபோதும் அவனுக்கு கிடைக்கவில்லை. அவன் சேர்த்த 190 ரூபாய் தன் மகளின் கனவை நிறைவேற்றியது. ஆனால் அவனது கனவை நிறைவேற்ற எந்த பணமும் இல்லை. வசந்தவன் வாழ்நாள் முழுவதும் கண்ட கனவுகள் கனவுகளாகவே முடிந்துவிட்டன. அவனது மகள் ஜோதி தனது தந்தையின் மரண செய்தியை கேட்டதும் நிலை குலைந்து போனாள். அவளது வாழ்க்கைக்கான ஒளிவிளக்காக இருந்தவன் அப்பா. அவனது கனவுகளை தள்ளி போட்டு தன் மகளின் கனவுகளை நிறைவேற்ற வாழ்ந்தவன். தனது அப்பாவுக்காக ஒரு 8 அடி கட்டில் வாங்க வேண்டும் என்ற அவளது ஆசை நிறைவேறாமலேயே போனது. அவன் வாழ்ந்த காலம் முழுவதும் தன் மகளுக்கு பாரமாக இருக்கக்கூடாது என்று நினைத்து அவளின் எதிர்காலத்திற்காக வாழ்ந்தான். அவனது மரணம் அந்த கிராம மக்கள் அனைவருக்கும் சோகமாக அமைந்தது. ஒரு மனிதனின் எளிய ஆசைகள் எப்படி விதிவசத்தால் சிதைக்கப்படுகின்றன என்பதற்கு அவன் ஒரு உதாரணமாகிப் போனான். மறுநாள் வசந்தவனின் உடலை சுமந்து செல்லும் போது அந்த கிராமமே சோகத்தில் ஆழ்ந்தது. அவனது இறுதி ஊர்வலத்தின் போது வானம் கூட அவனது பிரிவுக்கு அழுது கொண்டிருந்தது. மழை நீர் அவனது உடலை கழுவி அவனது வலியையும் கண்ணீரையும் மண்ணில் கரைத்தது. ஜோதி அப்பாவுக்கு பிடித்த கோதுமை உப்புமாவை ஒரு பாத்திரத்தில் கொண்டு வந்து அவன் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் வைத்து அழுதாள். அப்பா, இனி உனக்கு எந்த தடையும் இல்லை, நிம்மதியாக காலை நீட்டி படுத்து இரு என்று சொல்லிக்கொண்டே கதறி அழுதாள். அவனது ஆன்மா நிம்மதியாக ஓய்வெடுக்குமா, அல்லது தன் எளிய கனவுகள் நிறைவேறாமல் போன ஏக்கத்துடனேயே அலைபாயுமா? யாருக்குத் தெரியும்? வசந்தவனின் கதை வெறும் ஒரு மனிதனின் துயரக்கதை மட்டுமல்ல. அது காலத்தால் அழிக்க முடியாத எளிய மனிதர்களின் நிறைவேறாத கனவுகளின் கதையாகும். நன்றி. எங்களோட கதைகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பார்வடை செய்யுங்கள். எப்பவும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு வேண்டும். நன்றி. ப்ளூ ஸ்கை கதைகள். மகிழ்ச்சி.